நம்ம கோயம்புத்தூர் தேர்முட்டி வீதியில கந்தன் பானிபூரி ஸ்டால்னு சொல்லிட்டு அரௌண்டா 65 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் ரீசெண்டா விசிட் பண்ணியிருந்தேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வின்டேஜ் செட்டப்பா சூப்பரா இருந்துச்சு. அந்த குண்டு பல்போட அந்த பானிபூரி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆஸ்தெட்டிக்கா இருந்துச்சு. 1960 கடையில. நம்ம எல்லாருமே பேசலாம். ஆ. சரி. பூரி, பானிபூரி, ஆ. மிக்சரு, ஆ. கிழங்கு பொடி, ஆ. தயிர் வடை, ம். பேலு, ஆ. கேளா, ஆ. கட்லெட்டு. ஆ. பா. பூராமே நம்ம பழைய கஸ்டமர் வாங்கிட்டு எல்லாருமே ஆ. நம்ம நார்மலான ரேட் தான். ஆ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 4 நாள் இருந்தது. 4 நாக்கு. ஆ. ஒரு நாள் வந்து 4 ஆ. நாள். சரி, சரி. 4 நாள் வந்து 8 நாள். ஆ. அதெல்லாம் நம்ம பழைய கஸ்டமர் 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். 52 வருஷமா? ஆ. அப்ப இந்த ஸ்பூனு, ஆ. கப்பு எல்லாமே இங்க சாப்பிட்டு இருக்கோம். சரிங்க. அப்பெல்லாம் பாகுபாடுலாம் அள்ளி தருவாங்க. சரி, சரி. ஓ. இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்கு இந்த கடை. இவங்களோட மெனு லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மசால் பூரி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். மசால் பூரி நார்மல் ஆஸ் யூசுவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அது நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான மிக்ஸர் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒண்ணு வாங்கியிருந்தேன். மேல தயிரெல்லாம் ஊத்தி, உள்ள காளான், மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா, மிக்ஸர் நிஜமாலுமே சூப்பரா இருந்துச்சு. பானிபூரி கடைக்கு வந்துட்டு பானிபூரி சாப்பிடணும்னா எப்படின்னு சொல்லிட்டு லெமன் பானிபூரி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு, மசாலாலாம் நல்லா ஸ்டஃபிங் மாரி ரெடி பண்ணி, அந்த மசாலாக்கு மேல காரசாரமா இன்னொரு மசாலா மேல பரபரன்னு தூவி விட்டு, ஒரு பூரி எடுத்து உடைச்சு, பன்னசன் மசாலாவ நல்லா ஸ்டஃபிங் மாரி உள்ள வச்சுட்டு, பானியில கொஞ்சம் முக்கி எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஆஹா! அதல்லவா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரூ. 60க்கு 8 பீஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது வந்துட்டு காளான் பிடிச்சது. அப்புறம் பானிபூரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஓகே. எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மசாலா, அந்த ஃப்ளேவர்ஸோட நல்லா இவங்களோட அளவு கடந்த அன்பால ஒரு ஸ்வீட் பானிபூரி சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ட்ரை பண்ணதுல ஆசமா இருந்துச்சு நிஜமாலுமே. வடக்கன் பானிபூரியே தோத்துரும். லாஸ்ட்டா ஒரு பானியும் குடிச்சுட்டு இன்னைக்கான டேவ அருமையா ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. நீங்க தேர்முட்டி சைடு வந்தீங்கன்னா, மறக்காம கந்தன் பானிபூரி ஸ்டாலுக்கு விசிட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.